இப்போ ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு காரியம், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ வாட் இஸ் ஃபாஸ்டிங்? உபவாசம் அப்படின்னா என்ன? உபவாசம் என்பது நம்முடைய சிந்தைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படிக்கு நாம் உணவை தவிர்ப்பதற்கு பெயர்தான் உபவாசம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மைண்டை ஆண்டவருக்கு நேராக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக சாப்பிடாம இருக்கிறதுக்கு பெயர் தான் உபவாசம். ஆனால் இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பது கிறிஸ்தவ ஆவிக்குரிய உபவாசத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால ஏதோ பட்டினி கிடக்கிறதா உபவாசம் நீங்க நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்துட்டா, பட்டினி இருந்துட்டா, ஒரு நாள் ஒரு லஞ்ச் மிஸ் பண்ணிட்டா உடனே அது ஃபாஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ 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 நோ, ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஸ்கிப்பிங் மீல்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ தடவை ஆஃபீஸில் லஞ்ச் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க, வேலையில் பிஸினால், அப்படிதானே? எத்தனையோ தடவை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமையே உடனே ஓடி இருக்கிறீங்க. பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், ஆஃபீஸுக்கு நேரமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் விட்டுட்டு ஓடி இருக்கிறீங்க, லஞ்ச் விட்டுட்டு ஓடி இருக்கிறீங்க. அப்ப சில சமயம் டிராவல் பண்ணும் பொழுது உங்களால் டின்னரை சாப்பிட முடியல. அப்ப அதெல்லாம் ஃபாஸ்டிங்னு கவுண்ட் ஆயிருமா? இல்ல. உபவாசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ சாப்பாடை தவிர்ப்பது மாத்திரம் அல்ல உபவாசம். So fasting is not just about skipping meals. சிலர் பார்த்தீங்கன்னா